என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை செய்துவிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பல நன்மைகளை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் மாணவர்கள் நன்றாக நினைவாற்றல் பெறுவார்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவார்கள், நினைத்ததை நினைத்த மாதிரி வாழ்க்கையிலே அவர்கள் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவார்கள் என்பதுதான் உண்மை. உடல் உறுப்புகள் அத்தனையும் செம்மையாக செயல்படும். எந்த உறுப்புகளிலும் அவர்களுக்கு எந்த நோயும் வராது. இது ஒரு சர்வரோக நிவாரணி. அதற்காக மணிக்கணக்காக நீங்கள் ஆசனங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஏதோ ஒரு 10 நிமிடம் ஒரு 2-3 ஆசனங்களை செய்துவிட்டு நம்ம போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி 1 மணி நேரம் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் பண்ணிவிட்டு அடுத்தால ஒரு 10 நாள் விட்டுட்டு திரும்பவும் பண்ணிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. டெய்லி பண்ணணும், தினசரி பண்ணணும், காலையிலும் மாலையிலும் பண்ணணும். 10 நிமிடம் பண்ணால் போதுமானது. அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முடிந்த அளவு முன்பின் பண்ணக்கூடிய ஆசனங்கள், ஒரு சில மூச்சு பயிற்சிகளை செய்தாலே போதுமானது. நீங்கள் ஆரோக்கியமாக 100 ஆண்டை கடக்கலாம் என்பதுதான் என்னுடைய அனுபவ உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு மகரிஷி யோகா சென்டர் காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை யோகாசனத்திற்கு நன்றாக பயிற்சி கொடுத்துகிறார்கள். அமுதா அவர்கள் நிறைய குழந்தைகளை இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டும். அதிலே எஸ் சுரேந்தர் 5வது வகுப்பு, என்ஆர் கபில் ஆனந்த் 6வது வகுப்பு. இப்பொழுது விருச்சிகாசனம் என்பது மிக கடினம். தேள் ஆசனத்தை செய்ய போகிறார்கள் இந்த மாணவர்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மிக மெதுவாக இந்த விருச்சிகாசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. தேள் போன்று இருக்கின்ற காரணத்தினால் தேள் ஆசனம். விருச்சிகம் என்றால் தேள் என்று பொருள். முட்டை சேருங்கள், முட்டை சேருங்கள், கால் முட்டை சேர்த்துக்க அப்படி வச்சுக்கணும். விருச்சிக ஆசனம். திரும்ப ட்ரை பண்ண வேண்டாமா? மெதுவாக இறக்குங்கள். மெதுவாக இருக்கணும், பொத்து பொத்துன்னு விழக்கூடாது. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் இந்த ஆசனத்தை. விருச்சிக ஆசனம். முதுகெலும்பு முழுமையாக வளைக்கப்படுகிறது. துணி சரி பண்ணு. நீ ரொம்ப மெதுவாக செய்யணும்ப்பா, அவசரப்படக்கூடாது. தேள் என்பது விஷம் உள்ள பொருள் என்பது தெரியும். இந்த ஆசனத்தை செய்கிறவர்களுக்கு நில்லு போதும். அப்படியே உட்கார், மண்டி போட்டு அப்படியே கையை உயர்த்தி முன்ன குனி, கையை உயர்த்தி முன்ன குனி கொஞ்ச நேரம். இந்த ஆசனத்தை செய்தவர்களுக்கு உடலில் எந்த விஷம், எந்த நச்சுத்தன்மை, எந்த கிருமிகள் இருந்தாலும் அவைகள் அடிபட்டு போகும், வராது. ஏதாவது ஒரு கிருமிகள் மூலமாகத்தான் நமக்கு காய்ச்சலோ அல்லது வயிற்று வலியோ அல்லது இன்ன பிற வியாதிகளோ நமக்கு வருகிறது. அந்த விஷம் முறிய வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற ஆசனங்களுக்கு அந்த கிருமிகள் அவர்களுக்கு உடலே தொத்தாது, தொத்தாலும் வெளியே ஓடிவிடும், அவர்களை அண்டாது என்பதுதான் உண்மை. விருச்சிகாசனம். மெதுவாக எழுந்திருங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும்.
பக்கவாட்டில் செய்கிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக பண்ணே, அவசரப்படக்கூடாது. சுவர் ஓரமாக பழகித்தான் தனியாக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இறக்கிடு போதும். ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஆசனங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யவிட்டால் இது போன்று கீழே அடிக்கடி விழக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். ஒரு பயிற்சியை எடுத்துக்கொண்டோமானால் காலையில் மாலையிலும் கடினமான ஆசனங்களை செய்ய வேண்டும். இல்லாவிடில் இப்படி தான் கீழே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் தொடர்ந்து பயிற்சியை செய்ய வேண்டும். நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காரு. நீ கொஞ்சம் தள்ளிப்பப்பா, தள்ளிவா. என் அருமை பெரியோர்களே, இதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஆசனங்கள். ஆசிரியர் உதவியோடு அனுதினமும் செய்ய வேண்டும். போட்டிக்கு அதிக மதிப்பெண் வேண்டுமென்றால் யோகாசன போட்டிகளில் இதுபோன்ற ஆசனங்களை செய்தால்தான் அதிக மார்க்கு நம்ம வாங்க முடியும். இதிலே காலை முன்னாலே நீட்டுவார்கள், காலை விரிப்பார்கள். இதிலே பல்வேறு விதமான வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் இது சரியாக வந்தால் தான் அந்த மற்ற ஆசனங்களெல்லாம் அதை தொடர்ந்து இதை அனுசரித்து செய்யக்கூடிய மற்ற ஆசனங்களை நாம் செய்ய முடியும். என் அருமை பெரியவர்களே, நமது மாணவ செல்வங்கள், எதிர்கால செல்வங்கள், நாட்டை ஆளக்கூடிய செல்வங்கள், இவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் யோகாசனத்தை செய்ய வேண்டுங்கள். நாட்டு மக்களுக்கு அவர்கள் சேவை செய்வார்கள், உயர்ந்த பதவியை அடைவார்கள், நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிட்டிவிடும். ஆகவே இவைகளெல்லாம் ஆரோக்கியம் என்பது கடையிலே போய் ரூபாயை கொடுத்து வாங்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு ஆரோக்கியம் வேண்டுமென்று எந்த மெடிக்கல் ஸ்டோர்லையும் கேட்க முடியுமா? கிடைக்காது. யோகாசனம் செய்யத்தான் அது கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.